அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. தாய்க்கு தலைப்புள்ளையும் கடைசி பிள்ளைன்னு பேச முடிச்சோம் இல்லைங்களா? அதுல அந்த மண்டை ஓடுல இருந்து மை எடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அது அந்த பில்லி சூனியத்துக்கு எடுக்கிறது அது உண்மையா சாமி? உண்மைதாம்மா. அந்த சூனியம் இருக்கு. அப்ப நெகட்டிவ்ன்றது பண்றவங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை எப்படி சாமி நம்ம தீர்க்க முடியும்? நீ ஏன் பயப்படுறதுக்கு? அவன் பண்றான்னு சொல்லு. இல்ல அந்த மண்டை ஓட்டுல இருந்து அந்த மைய எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த சுடுகாடுன்னும் போதே ஒரு பயம் வந்துருது இல்லைங்களா? அந்த பயம் தான் வந்தாதான் பிடிச்சிப்பான். அவன் அதுக்கு தான் அவன் பண்றது. அந்த பயம் இல்லாதவனுக்கு எதுவுமே பண்ண முடியாது. என்கிட்ட கோயம்புத்தூர்ல இருந்து ஒருத்தர் வந்தார், அம்புஜன்னு வருவார். அவர் கூட ஒரு நண்பர் வந்தார். அவர் சொன்னார்னா சொல்லு தப்புவே தப்பாதான். அவர் இங்க முதல் வாட்டி வராரு. வந்த உடனே பாட்டுக்கிட்டலாம் பாடினாரு. சரி நான் கம்மன்னு இந்த பாடட்டோன்ட்டு. சரி பாட்டு பாடினாரு. பாடின பாட்டு கொஞ்சம் விளக்கம் சொல்ல பண்ணா, விளக்கெல்லாம் தெரியாது சாமி, பாட்டு பாடுவோம். இது பஜனை ரோட்டில் போகிற பிச்சைக்காரன் கூட பாடின போடுறான். காட்சிக்கு போனாலும் அகப்பே கரமந்தி இராது அகப்பேன்னு ஒரு புத்தகம். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. உனக்கு 4 பாட்டு தெரிஞ்சால் கூட 4 பாட்டு தெரிஞ்ச பாட்டுக்கு இந்த மக்களுக்கு விளக்கம் சொல்லணும். அதுதான் உண்மை. நீ 400 பாட்டுக்கு சொல்ல வேணாம், 4 பாட்டுக்கு நான் சொல்லு. அப்படிப்பட்டவர் அவர் சொன்னார், எங்கள் கிறிஸ்டினும் முஸ்லீமும் உங்கள் மேலே கண்ணு போட்டு வச்சுக்கிறாங்கன்னு. நான் சொன்னேன் போடட்டும்மா, நல்லது தானே, எனக்கு முஸ்லீமும் கிறிஸ்டினும் வந்தால் எனக்கு நல்லது தானே, எல்லா ஜாதிக்காரன் எல்லா மத்தக்காரங்கிறான்னு சந்தோஷம் தானே. இல்லை அப்படி இல்லை சாமி, உங்களுக்கு கெடுதல் பண்ணுறோம் பண்ணிட்டு போயான்னு. ஆனால் அவர் சொல்லிட்டு போனப்பட்ட எங்கள் கூட்டமே ஜாஸ்தியாகுது. ஏன் சொன்னால் இந்த மாதிரி சொல்லால் பயமுறுத்தி மனுஷனை அடக்கி வச்சுக்கின்னு வாழறது அதிகம். அந்த சொல்லுக்கு நீ பயப்படக்கூடாது. ஏன்னா கடவுளை விட உலகத்தில் பெருசு எதுவும் கிடையாது. நான் கடவுளை நம்புறோம், உன்னை நம்புறவங்கள போடா உன் மந்திரம் உன்னோட கிட்ட போடான்னு சொல்லு, ஒரு பலிப்பும் பலிக்காது. சரி மந்திரம் பண்றாரு தந்திரம் பண்றாரு, எனக்கு கூட முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்குது. எனக்கு மந்திரம் பண்ணி இருக்கிற முதலமைச்சரை தள்ளிட்டு என்ன உட்கார வைக்கட்டுமே, முடியுமா? இதெல்லாம் எவன் ஒருத்தன் அதை கண்டு பயப்படுறானோ அவனை அது பிடிச்சிக்கும். அதை கண்டு பயப்படான். பில்லி இருக்கட்டும் சூனியங்கிட்ட எதனா இருந்துட்டு போட்டுமே, நமக்கு என்ன போச்சு அதை பற்றி. அதனால எதையும் கண்டு பயப்படக்கூடாது. இது யார் பயப்படுவான்? கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவன் பயப்படுவான். அதான் அவனை பாதிக்கும். அந்த பயம்தான் அவனை பாதிக்கும். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஜிஹெச்சில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தில் எல்லா டாக்டர்ஸ் பசங்க, எல்லா மாணவ பசங்க, அவனுங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்துடுச்சு. இப்போ நைட்டு 12 மணிக்கு யார் சுடுகாட்டுக்கு போய் இது சாவுகடனுக்கு போய் வர்றது, ஒரு 10-15 பசங்க சேர்ந்துக்கணும் இந்த போட்டி. அதில் ஒரு பையன் சொல்கிறான், நான் போயிட்டு வருவேன் அப்படின்னா. சரி நீ போயிட்டு வருவேன்றதுக்கு என்ன சாட்சி இருக்குது? ஏன்னா நான் போக மாட்டேன், நீ போய் வந்ததுக்கு ஒரு அடையாளம் ஒன்றும் இல்லை. அப்போ நீ என்ன பண்ண, ஒவ்வொரு சாவுனுடைய வாயிலையும் ஒவ்வொரு சாக்லேட் வச்சுட்டு வரணும். சரின்னு இவன் போய் என்ன பண்ணால் ஒவ்வொரு சாவுனுடைய பாடியிலையும் ஒரு சாக்லேட் வச்சுன்னே வரான். ஒரு பாடி கேட்குது, இன்னொன்று கூட இருந்துச்சு. இது ரயில நடந்த விஷயமா, மாணவர்களுக்குள்ள நடந்த விஷயம். இன்னொன்று குடுஞ்சு பாரு, வந்தால் மறுநாள் செத்து போயிட்டான். ஆனால் அந்த குடுன்னு கேட்ட பாடி ஆட்டமா அந்த டாக்டர் பையில ஒரு பையன் போன மாதிரி பத்துங்கிறான். அங்கே போய் அவன் சாவல. இது என்ன, இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? அவன் தைரியமாக இருந்தால் ஒன்றும் பண்ணல, இவன் பயம்தான் செத்து போயிட்டான். அப்போ மனுஷனை கொள்றது எதுன்னா மனுஷனுக்கு பயமே வினையா போயிடும். அதனால அந்த பயம் வரக்கூடாது. கடவுள் இருக்கிறான், அதை விட பெருசு இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. எவனும் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்ற தைரியத்தோட வந்தீங்கன்னா எந்த மந்திர தந்திரமும் உங்களை ஒன்றும் பாதிக்காது. ஆனால் ஐயோ அவன் என்ன பண்ணிடுவானா, இவன் என்ன பண்ணிடுவானா, இவன் சொன்னா பழிச்சிடுமா, அவன் சொன்னா பழிச்சிடுமான்னா கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தமா? சொல்லுமா. இப்போ பெண் பிள்ளைகள் பெற்ற தகப்பன்மார்களுக்கு நீங்க கூறுவது அறிவுரை என்ன சார்? நல்லா வளர்க்கணும், ஒழுக்கமா வளர்க்கணும். பெண் பிள்ளைகளை கண்டபடி கண்காணிக்கணும். என் புள்ள தவறே பண்ணாதுங்கன்னு விட்டு வைக்க கூடாது. விட்டு வச்சா தப்பு பண்ணிட்டு வரும்போது, தப்பு பண்ணும்போது சொன்னா என் புள்ள பண்ணாதுன்னு, பண்ணிட்ட பிறகு ஏயா நீங்க சொன்னா கேட்கலன்னு என்ன பண்றதுங்க, நடந்து போச்சுங்க. இந்த மாதிரி நொண்டி சமாதானம் வச்சுக்க கூடாது. கட்டுப்பாடோட வளர்க்கணும். ஆனா அன்பு இருக்கணும். அன்பை அதுங்க மேல காட்டிட கூடாது. காட்டினா அது கெட்டு போயிடும் குழந்தைங்க. அன்பை உன் மனசுல வச்சுக்கணும். ஆனா கண்டிப்போட குழந்தைங்களை வளர்க்கணும். அப்படி வளர்த்தீங்கன்னா தாய் தகப்பன்னா ஒரு பயம் இருக்கணும். இல்லைங்க நாங்கள் சோசியலாக இருப்போங்க, அண்ணன் மாதிரி இருப்போம்னா வேறு மாதிரி போகும்போது விட்டுடணும்.
அதனால அப்படி இருக்கக்கூடாது. நீ அதுக்கு பையனுக்கு நான் 50 வயசானா கூட அப்பனாவே இருக்கணும். தோளுக்கு மிஞ்சது தோழங்கெல்லாம் சொல்லக்கூடாது. தோழன் ஆச்சுன்னா அது உனக்கு வம்பு தான் ஆச்சுன்னு அர்த்தம். தோழனான என்ன ஆகும்? உன்னை புழக்கம். அதனால புள்ளியாவே தோழனாகவும் தோழியாகவும் பார்க்காது எப்பவுமே. இப்ப இருக்கிற சமுதாயத்துல அப்படிதானே சாமி சொல்றாங்க, ஃப்ரெண்டா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்டா இருந்தால் தான் எது ஒன்றாலும் நடந்துன்னு இருக்குது. அப்போ ஃப்ரெண்டு போயிடுச்சுன்னு விட்டுட்டு ஏற்க வருத்தப்படக்கூடாது. நீ எப்போ எண்ணத்தை மாத்திக்கினியோ, இருக்க வேண்டியதை விட்டுட்டு இல்லாததுக்கு நீ போனியோ, அது செய்ய வேண்டியதை விட்டுட்டு எப்போ செய்யக்கூடாததை செய்தோ நீ அதை தாங்கணும், இல்லை தற்கொலை பண்ணிக்கணும். இதுதான் வழி. அது தகப்பனுங்க, நல்ல தகப்பனுங்க நான் சொல்ற அறிவுரை அத்தம்மா. ஏன்னா நீ இவ்வளோ காலம் உன் மனைவி காலை பிடிச்சி என் மானம் மரியாதை எல்லாம் உன் காலையில் இருக்குதுன்னு மனைவி காலை பிடிச்சிட்டு உன் பொண்ணை கண்டபடியே விட்டுட்டு உன் குடும்பம் மானமே போச்சுன்னா அப்ப நீ வாழ்ந்தான்னா செத்தான்னா? அப்போ உனக்கு ஒழுக்கமா வளர்க்குறது என்னடா? ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு போய் ஏமா நீ ஃப்ரெண்டுமான்னு தோல் மேல கை போட, கையை ஓடிச்சிடுவாங்க. பொண்ணு பொண்ணாதான் இருக்கணும், புள்ள புள்ளையாதான் இருக்கணும், பொண்டாட்டி பொண்டாட்டியா இருக்கணும், அப்பனாதான் இருக்கணும். அதுலேருந்து மாறுபட்டீங்கன்னா குடும்பம் கந்திரி கோலமாயிடும். அது குடும்பமா இருக்காது. அவருக்கு அவர் வாழும்போது ஆசிரமம் முக்கியம் இல்லை, தான் மேல எந்த கவலையும் இல்லை. இல்லைன்னா அவர் தான் எல்லாமே வாங்கினாரு, அவர் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாமே. ஆனால் எங்கேயாவது தன்னோட பெயர் அடிபட்டு இருந்து சொன்னால் இறைவன்கிட்ட அந்த பேர் எழுத மாட்டான். உலகத்துல தன்னோட பேர்ல ஏதாவது இருந்தால் அங்க அவங்களுக்கு இடம் கிடைக்காது. ஓ, அங்க ஒரு ரெக்கார்டு இருக்குதுப்பா உனக்கு, அந்த ரெக்கார்டெல்லாம் முடிச்சுட்டு வா, அழிச்சிட்டு வா, அப்ப நான் இங்க எழுதுறேன், அங்க பேலன்ஸ் வச்சுட்டா உனக்கு இங்க இடம் கிடைக்காது. அப்ப ஐயா அங்க தெளிவா இருந்தாரு, எல்லாமே அவர் தான் பண்ணாரு. நான் இல்லப்பா அப்படின்னு சொன்னது காரணம், இங்க நானுன்னு ஒண்ணு ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அங்க அவனுக்கு தெரிஞ்சிடும், இந்த பீஸ் இப்போ வராது, இதுக்கு இன்னொரு பிறவி வேணும் அப்படின்னு அதை தள்ளுவான் பிறவி கடல்ல. அப்போ உண்மையாக ஞானம் தெரிஞ்சா என்ன நடக்கும்? எல்லாத்தையும் ஒதுங்கி நின்றுவாங்க. நம்மளா கொண்டு போய் கொடுத்தா கூட வாங்கி அவர்கிட்ட பணம் கொடுப்பாங்க, பாக்கெட்ல வைக்க மாட்டாரு, வாங்கி அவன் போடுவார். இப்ப என்ன அர்த்தம்? இது எனக்கான பணம் இல்லை, உலக மக்கள் கொடுக்குற பணம் உலக மக்களுக்கே பயன் தரப்போதே தவிர இது என்னோட பணமா என் பாக்கெட்ல இருக்கக்கூடாதுன்னு தெளிவா இருந்தாரு. அந்த பணம் அவர் அக்கௌண்ட்ல இருந்தால் கூட அந்த அக்கௌண்ட் வேலை செய்யாது. அப்போ நாம கூட எப்படி வாழணும்? நம்ம குருநாதர் நமக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டியிருக்காரு. வாழ்க்கை எப்படி? நீ சராசரி மனுஷனா கூட இருந்துட்டு போ, ஆனால் நீ வாழ்க்க முடியறதுக்குள்ள இந்த கணக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ. போகும்போதே நம்ம பேர்ல ஒன்னும் இருக்கக்கூடாது, இருந்தால் இங்கேயே வந்துடும் திருப்பி அதை அனுபவிக்கிறதுக்கு, அங்க போக மாட்டோம். அப்போ வாழ்க்கைன்றது இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை. அதுல நாம ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா இங்க ஆசைய தூக்கி போட்டுட்டு போன்னு சொல்ற அளவுக்கு இங்க யாரும் இல்லை. அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்றவங்க தான் இருக்கிறாங்க. ஆசிரமெல்லாம் வச்சுன்னு கூட ஆசையை விட்டுடு அப்படின்னு சொல்லலை, அத்தனைக்கும் ஆசைப்படு. ஏன்பா ஆசையை விட்டுடு? ஏற்கனவே அத்தனைக்கும் ஆசைப்பட்டு தான் இங்கே லோல்பட்டுக்கிறோம். உன்னை தேடி வந்த நீயே அப்படியே சொல்லலாமா அப்படின்னா வேற வழி இல்லை. உன்னை ஆசை விட்டுடுன்னா நீ திரும்பி வரமாட்டிய. அப்போ உனக்கு ஆசை வரணும், நீ ஆசைப்படணும். அந்த ஆசையின் மூலமா உனக்கு துன்பம் வரும். துன்பம் வரும்போதெல்லாம் நீ இங்கே வரணும். வரும்போதே ஒரு வாரமோ 10 நாளோ கிளாஸ் நடக்கும், அதில் உக்காஞ்சி அப்பா சந்தோஷமாகறேன்னு போயிடுவேன். திரும்ப அங்கே அடிப்பாங்க, இங்கே வருவேன், இங்கே அடிப்பாங்க போவேன். தோசையை திருப்பி திருப்பி போடுற மாதிரி வாழ்க்கையும் திருப்பி திருப்பி போடுறதெல்லாம் ஆன்மீகம். இது ஒரு வழி பாதை. ஒன்னே இங்கே வரக்கூடாது, வந்துட்டா இந்த பாதையிலேருந்து திரும்பவும் கூடாது. முதல வாயில போயிடுச்சுன்னு சொன்னால் திரும்பி எந்த உயிரும் தப்பாது. அதை போல இந்த ஆன்மீக பாதை கூட முதல வாயில மாட்ட மாதிரி தான். திரும்பி அந்த முதல்ல நம்மளை விட்டுடவே கூடாதுன்னு நாமளே வேண்டிக்கணும். அதை மீறி கூட நம்ம அந்த வாயிலிருந்து தப்பிச்சு இந்த உலகம் நம்மளை இழுத்து வெளியே போட்டக்கூடாது. யாராவது நம்மளை வந்து காப்பாத்திடவே கூடாது. ஆன்மீகன்ற முதல்ல என்ன துண்ணு அசை போட்டு ஜீர்ணாச்சு ஆன்னு சொல்லணும். அதுதான் என்னோட முழுமையான வாழ்க்கையா இருக்கும். அனுபவிக்கணும். யார் சொல்றது? பட்டினத்தார் சொல்றாரு, உனக்கு இன்னும் பத்தாதுப்பா, நீ இன்னும் படணும். யார் சொல்றது? பட்டினத்தார் சொல்றாரு. அப்ப நம்ம மனசெல்லாம் அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு இருக்க அந்த பாடுனா
நம்ம ஊர்பட்டு பேய் வச்சுன்னுக்குறோம். இந்த மந்திரவாதியெல்லாம் போனால் ஒரு குடிச்சாத்து நேரத்தும் ஓட விடுவான், மண்டை ஓடு வச்சுருப்பான். அப்படியே உடுக்காச்சினே போவான். யாராவது எட்டி பார்த்துட்டாங்கன்னா இந்த வீட்டில் அதுக்குது இதுக்குது, அந்த தீட்டு இந்த தீட்டு இதெல்லாம் கழிக்கணும், இல்லைன்னா நீ கஷ்டப்படுவ, ஏதோ ஒன்று சொல்லுவான். எட்டி பார்க்காததுக்கு நிம்மதியாக இருந்திருப்பாங்க. எட்டி பார்த்துட்டு அவன் அதை சொன்னதுக்கப்புறம் இப்போ பக்கு பக்கு பக்குன்னும். சரி என்ன சொல்கிறானே, ஏன் பாப்பா எதனா பரிகாரம் சொல்லுண்ணா அவனை. அவன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவான்னா, அவன் ஜோல்னா பையிலேருந்து ஒரு மண்டை ஓட்டை எடுத்து வைப்பான். மண்டை ஓட்டை எடுத்து வைப்பான். மண்டை ஓட்டை எடுத்து வச்சு அவன் சில விஷயங்களை பண்ண உடனே என்ன பண்ண, மண்டை ஓடு என்ன பண்ணோம், மண்டை ஓடு போவோம். அந்த விஷயத்த அவன் பண்ண உடனே பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கான், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுடும். அப்போ திருப்பி அவன் சொல்லுவான், ஏம்மா இந்த வீட்டில் இந்த மாதிரி இருக்குது, தீட்டுக்குது, அது இருக்குது, இதுக்கு பரிகாரம் பண்ணி ஆகணும், இதை சுடுகாட்டில் தான் பண்ணணும், நீ ஒரு 5000 ரூபாய் ஆகும், இப்போயே எடுத்து கொடுத்தனா தான் அந்த மண்டை ஓடு அந்த ஆடுறத நிற்கும். அது எனக்கு ஆடினே இருக்கும். இன்னும் பார்க்க என்ன பண்ண, அதை பக்கம் விடுவான் இந்த பக்கம் விடுவான், காசு இல்லை இருக்குது எடுத்து கொடு அப்படின்ற சூழ்நிலைக்கு இந்த உலகம் கொண்டு வந்துடும். அப்போ பயமுறுத்தி கொள்ளை அடிச்சு பண்றதெல்லாம் ஆன்மீகம். அப்படியெல்லாம் ஆன்மீகம் பண்ண முடியாது. அப்படிலாம் யாருக்காவது பரிகாரம் இருக்குதானா, அப்படி ஒரு பரிகாரம் இல்லை. இங்க நீ தான் விதைச்சிட்ட, நீ மட்டுமே சாப்பிட்டு தான் முடிக்கணுமே தவிர உனக்காக இன்னொருத்தர சாப்பிட்றது ஆவாத கதை. அப்ப பரிகாரம்ன்றது பொய். அப்புறம் எதுக்குப்பா கோயிலில் பரிகாரம்னா, உன் மனசை ஆறுதல் அடையணும். நான் தப்பு பண்ணிட்டேன்னு தெரியாத போது தான் தப்பு பண்ணேன், இப்போ தெரியுது, அப்போ நான் திருத்திக்கணும் முயற்சி பண்ணுறேன். ஆனால் ஏற்கனவே பண்ண தப்பெல்லாம் என் மனசை உறுத்துது. அப்போ இந்த மன உறுத்தலேருந்து நான் வெளியே வரணும்னு சொன்னால் எனக்கு ஒரு வழி வேணும். அப்போ யாராவது ஒரு பெரியவங்களை போய் கேட்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இவங்க ஒரு தப்பு பண்ணிட்டான், ஆனால் இன்னைக்கு புரியுது, மன புழுக்கம் இருக்குது. அப்போ இந்த தவறுகள்லேருந்து வெளியே வரணும்னு அந்த அந்த ஆன்மா துடிக்குது. அப்போ நம்ம ஒரு வழிகாட்டலன்னு சொன்னால், ஏம்பா நீ என்ன பண்ணியோ நீயே அனுபவிச்சு தான் சாக போகிறேன்னு சொல்லிட்டா அவன் வேதனை இன்னும் துடிப்பாங்க. அப்போ எங்கேயோ ஒரு வடிகால அவங்களுக்கு காட்டி ஆகணும். ஏம்பா இந்த கோயிலுக்கு போ, இந்த பரிகாரம் பண்ணு, கூடு சீக்கிரம் நீ நல்லபடியாக இருப்ப அப்படின்னு சொல்லி அதை போய் அவங்க செஞ்சதுக்கப்புறம் இந்த மனசு இப்போ துடிக்குமா? துடிக்கவே துடிக்காது. இந்த மன ஆறுதலுக்காக மட்டும்தான் பரிகாரமே தவிர பரிகாரத்தினால நம்மளோட கர்மாவை அழிக்கவே முடியாது. அதுவும் யாருக்கு, நான் தவறு செஞ்சுட்டேன்னு எந்த மனம் வேதனைப்படுதோ அந்த மனம் தான் பரிகாரமே செய்யணும். காசில போய் சுண்டக்காய் விட்டுட்டு இங்க வந்து வட்டி கூட்டணுந்தா பாவம் தீராது. அங்க போகும்போதே இந்த பாவத்தெல்லாம் நான் விட்டுடுவேன்னு ஒரு முடிவோடு அங்க முக்கணும். அங்க அந்த பாவத்தை விட்டுட்டேன்னு நான் சொல்லிட்டா திரும்ப என் வாழ்நாள்ல அந்த பாவத்தை செய்யவே கூடாது. அதுக்கெல்லாம் முடியல. அப்ப போய் அங்க இருக்கிற போய் ஐயரை போய் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கலாம், அவர் என்ன சொல்லுவாரு, அதனால என்னங்க அவர் ஒரு பரிகாரம் சொல்லுவார். எங்க வந்த வழியில கர்மாவை தீக்க காட்சிக்கு வந்தோம், ஐயர்ன்ற கர்மா நம்மளை விடாது. அவங்க அங்கிருந்து ஒரு குறுக்கு வழியா அந்த ஐயா கிட்ட கேட்பாங்க, சாமி பாடம் பண்றது ரொம்ப கஷ்டமாகுது, முடியல, ரொம்ப நேரம்லாம் உட்கார முடியல, இதுக்கு எதனா ஷார்ட்கட் இருந்தா சொல்லுங்க சாமி. எங்க வந்துடா ஷார்ட்கட்டு? இறைவனுக்கு போற வழி கூட குறுக்கு வழியில போனா எங்க இருந்தா அங்க சேர்க்கறது? அந்த மாதிரி அங்க போனா பாவம் தீரும் தெரிஞ்சு போயும் அவன் சொல்றதெல்லாம் நம்மளால கேட்க முடியாது, விட முடியாது. ஆசை இதெல்லாம் விட்டுட்டு என்னால வாழ முடியாது. ஒன்றும் இல்லை சாமி, மலேசியாவுக்கு போயிருந்தோம். மலேசியா மேடம் இங்கே கூட சரி, ஐயாவோட ஸ்பீச்செல்லாம் கேட்டுட்டு பாடம் வாங்கணும் அப்படின்னு ஆர்வமாக வந்துடுவாங்க. முதல் நிபந்தனை, நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது. நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதா? நான் கொஞ்ச நாள் யோசிக்கிறேன். அப்போ ஞானத்தை தேடி வந்தால் கூட தன்னோட வாய் ருசியோ தன்னோட பழக்க வழக்கங்களையோ மாற்ற முடியல. அப்புறம் எங்கேருந்து நம்மளுடைய கர்மாக்கள் அழியும்? அதனாலதான் ஐயா தெளிவா சொல்லுவார், இதெல்லாம் விட்டுட்டு வந்தால் மட்டும்தான் இந்த பாடம் உன்னை காப்பாற்றும். இல்லைன்னா இந்த பாடம் நீ செய்வ, அதனால அந்த பாடம் உன்னை ஒரு நாளும் திரும்பி பார்க்காது. ஒருத்தர்கிட்ட நான் பேசுறேன், வருஷம் ஃபுல்லாக நான் பேசினேங்கிறேன். நான் பேசுறேன்னு யாரை பார்த்து பேசணும்? யாருக்கிட்ட பேசணும்? அவங்களுடைய முகத்தை பார்த்து பேசணும். அப்ப எப்போ அவர் முகம் தெரியும்?
அப்படின்னு சொன்னா, நீ என்னைக்கு உண்மையான மனசோட சுத்தமான மனசோட பாடம் பண்றியோ அன்னைக்கு தான் முதுக காட்டியிருந்த அந்த சிவன் இன்னைக்கு உன் முகத்துக்கு முன்னாடி நிற்பாரு. உன் மனசுல அழுக்கு இருக்கிற வரைக்கும் அவர் ஒரு நாள் நமக்கு முகத்தை காட்டாம முதுக மட்டுமே காட்டி நிற்பாரு. அவருடைய முதுகுன்றது என்னது? இந்த உலகம் தான் அவரோட முதுகு. இந்த உலகன்றது தெரியுற வரைக்கும் அவரோட முகத்தை, உண்மையான முகத்தை நமக்கு தெரியாது, பார்க்க முடியாது. அப்ப அதை இறைவனை அடையணும்னு நீ ஆசைப்பட்டுட்ட, ஒரே வழிதான் உலகத்தை மறக்கணும். உலகம் எதை நோக்கி ஓடுதோ அதுக்கு எதிர் திசையில நீ பயணம் பண்ணணும். ஒரு மீன் கூட சாதாரணமா தண்ணியில இருக்கும்போது நீந்தினே தான் இருக்கும். ஆனால் ஒரு குட்டையில இருந்து இன்னொரு குட்டைக்கு தண்ணி வந்து விழுது பாரு, அப்போ அது ஆத்தோட போகாது, எதிர் நீச்சல் போட்டு அந்த குளத்துல வந்து உழத்துக்கான முயற்சியை பண்ணும். மீனுக்கு இருக்கிற அறிவு, இந்த தண்ணி கெட்டு போகுது, ஆக்சிஜன் கம்மியாகுது, வர புது தண்ணியில ஆக்சிஜன் அதிகமாகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு இந்த தண்ணியிலேருந்து அந்த தண்ணிக்கு குதிக்கிற வழியை தெரிஞ்சு அது போறா மாதிரி எல்லாரும் உலக வாழ்க்கையில எல்லாரும் ஒரு வழியில போறாங்கன்னு சொன்னால் அதுக்கு எதிர் திசையில தான் நாம போகணும். ஏன்னா எதிர் திசை தான் அவன் உட்காந்துக்கிறான். புரியுதுங்களா? அப்போ வாழ்க்கையில ஒவ்வொன்றுமே நமக்கு பாடம் தான், எல்லாருமே நமக்கு குரு தான், எல்லாமே நமக்கு உபதேசம் தான். எடுத்துக்கக்கூடிய மனசை திறந்து வச்சு சிந்திக்க ஆரம்பிச்சா இங்க கிடைக்கிறது எல்லாமே நமக்கு பாடம் தான். சரிங்களா? நமக்கு துரோகம் பண்ணது கூட நமக்கு பாடம் தான். ஏன்னா அவங்க தான் நமக்கு ஒரு வழியை காட்டிக்கிறாங்க. உண்மை வழி காட்டியிருக்க. அதனால அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்போம். நமக்கு எந்த வருத்தமும் இல்லை.